ஏழுமலைனாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது திருப்பதி தான். அதே மாதிரி சிவனும் ஒரு ஏழுமலையில் வசிக்கிறாரு. இந்த மலை எங்கே இருக்குது, நாங்கள் எப்படி போனோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கும்மு இன்ஃபோ. இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம இந்த மலை மேலே இருக்கிற கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோவிலோட வரலாறு தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் கர்நாடகா மாநிலம் மாதேஸ்வரன் மலையில் இருக்கிற ரொம்பவே பிரசித்தி வாய்ந்த மாதேஸ்வர சுவாமி கோவில் தான். இந்த மாதேஸ்வரன் மலை பெங்களூர்லேருந்து 210 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், மைசூர்லேருந்து 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், மேட்டூர்லேருந்து 55 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இருக்குது. நீங்கள் ஒசூர்லேருந்து இந்த கோவிலுக்கு போகணும், பைக்கில் போகணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் போன வழியை யூஸ் பண்ணி போனீங்கன்னா 200 கிலோமீட்டரில் இருக்கிற இந்த கோவிலுக்கு வெறும் 135 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே போயிடலாம். அதுவும் இல்லாமல் இந்த ரோடு வந்து ரொம்ப த்ரில்லிங்காகவும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் உங்களுக்கு இருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் ஒசூர்லேருந்து போன இந்த ரூட்டு வெறும் பைக்கை யூஸ் பண்ணி மட்டும்தான் போக முடியும். எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் போன இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா ஒசூர்லேருந்து தேன்கனி கோட்டை, அஞ்செட்டி, நாட்ராம்பாளையம், ஒகேனக்கல். இந்த ரூட்டில் ஒகேனக்கலுக்கு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்மளோட ரைட் சைடில் காவேரி ஆறு வரும். அந்த காவேரி ஆற்றுல பரிசல் பயணம், அதாவது நம்மளோட பைக்கையும் நம்மளையும் அந்த பரிசலில் ஏற்றி அந்த கர்நாடக மாநிலமான அந்த கரைக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கேருந்து தான் நம்ம திரும்ப ஒரு ரைடு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பரிசல் பயணத்துக்கு பைக்குக்கு 20 ரூபாவும் பெர் ஹெட்டுக்கு 20 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. 20 ரூபா கொடுத்து இந்த நம்ம பைக்கை வந்து பரிசலில் ஏற்றிட்டு போய் அந்த கரையில் கொண்டு போய் விடுறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒகேனக்கலுக்கு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிற காவேரி ஆற்றை தான் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம பைக்கை இந்த மாதிரி தான் பரிசலில் ஏற்றிட்டு போவாங்க. அந்த பரிசல் பயணத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நாங்க போன இந்த ரூட் 2 வீலரை யூஸ் பண்ணி மட்டும்தான் போக முடியும். நீங்க பைக்கர்ஸ்னாலோ இல்லைன்னா பைக்லேயே இந்த மாதேஸ்வரன் மலைக்கு போகணும்னு நினச்சிங்கனாலோ இந்த ரூட்டை ட்ரை பண்ணலாம். இந்த ரூட் ரொம்பவே சூப்பராகவும் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அமைதியாக ஓடிக்கிட்டு இருக்க இந்த காவேரி ஆற்றுல பரிசலில் எங்களோட பைக்கையும் நாங்களும் ஏறிட்டு போனது எங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things. கர்நாடகாவில் ரொம்பவே பிரபலமாக இருக்கிற இந்த மாதேஸ்வரன் மலை கோவிலுக்கு கர்நாடகாவிலேருந்தும் தமிழ்நாட்டிலேருந்தும் நிறைய பக்தர்கள் வராங்க. இந்த 5 நிமிஷம் பரிசல் பயணத்துக்கு அப்புறம் நம்மளை கர்நாடகா மாநிலத்தில் இறக்கி விட்ருவாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே காட் செக்ஷனில் தான் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த போகிற வழியில் நம்ம நிறைய வைல்டு அனிமல்ஸை பார்க்கலாம். நாங்கள் போனப்போ யானை பார்த்தோம், மான் கூட பார்த்தோம். ஸோ எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ரோட்லேயே போயிட்டு ரோட்லேயே வந்தால் சேஃப். மற்றபடி காட்டில் போகணுன்னு நினச்சா அங்கே இருக்கிற நம்ம வனவிலங்குகளால் நமக்கு ஆபத்து ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. வரலாற்றின்படி 7 மலைகள் சேர்ந்து உருவானது தான் இந்த மலை மாதேஸ்வரன் மலை. அணுமலை, ஜானுமலை, காணுமலை, பச்சைமலை, பவளமலை, பொன்னாச்சி மலை, கொங்குமலை, இந்த 7 மலைகள் சேர்ந்தது தான் மலை மாதேஸ்வரன் மலை. நம்ம இப்போது பரிசலில் பயணம் செஞ்சு தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா மாநிலத்தோட கரைக்கு வந்துட்டோம்.
இந்த காட்டுப்பகுதியில் நம்ம டிரைவ் பண்ணிட்டு போகும்போது நம்ம பார்க்குற இந்த நேச்சர் நம்மளோட மனசை ரொம்பவே உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். பரிசல்ல இருந்து நம்ம பைக்கை இறக்கி அந்த மணல்லலாம் நம்ம பைக்கை ஓட்டிகிட்டு மேலே வந்தோம்னா நம்மளோட லெஃப்ட் சைடில் ஒரு மண் ரோடு போகும். அந்த வழியாக தான் நம்ம மாதேஸ்வரன் மலைக்கு ட்ராவல் பண்ணணும். இந்த மாதிரி பரிசலில் இருந்து நம்மளோட ஆப்போசிட்டில் வந்தோன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் தெரியும். அங்கே நம்ம லெஃப்ட் எடுத்து போகணும். இந்த காட்டில் ட்ராவல் பண்ணுறப்போ நாங்கள் யானையை பார்த்தோம். அதை நீங்களும் பாருங்கள். எங்களோட ட்ராவல் அப்போது நாங்கள் பார்த்த இந்த யானை கூட்டத்தை வீடியோ எடுத்துகிட்டு அதை எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படி நம்ம ஏதாவது வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மிரண்டு வந்துருச்சுன்னா நம்ம காட்டில் எங்கேயும் ஓடவும் முடியாது. அதனால் எதையுமே டிஸ்டர்ப் பண்ணல. அப்படியே நைஸாக நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். எங்களோட ட்ராவலிங் அப்போது அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு நினைவு சின்னத்தை பார்த்தோம். அந்த இடத்த பார்க்கும்போதே ரொம்ப பயமாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. நாங்கள் பார்த்த அந்த நினைவு சின்னம் இதுதான். நீங்கள் பார்க்குற இந்த நினைவு சின்னம் வீரப்பன் காட்டில் வாழ்ந்த காலத்தில் அவரை பிடிக்கிறதுக்காக ஃபார்ம் பண்ண டீமில் இருந்த போலீஸுக்காக இந்த நினைவு சின்னம் வச்சுருக்காங்க. இது வந்து வீரப்பனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இறந்திருக்கிற நிறைய போலீஸோடு பண்ணியிருக்கிற ஒரு கான்ட்ரிபியூஷனு. போலீஸ் கான்ட்ரிபியூட்டிங் கில்லர். கர்நாடகா மாநிலத்தோட கரையிலேருந்து ஒரு 43 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணால் இந்த மாதேஸ்வரன் மலையை ரீச் பண்ணிடலாம். அதில் ஒரு 30 கிலோமீட்டர் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்லேயே ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதே வழியில் நம்ம ரிட்டர்ன் வரணுன்னா ஈவினிங் 5 o'clock இந்த ஃபாரஸ்ட் வழியை நம்ம க்ராஸ் பண்ணிடணும். பரிசல் கூட லாஸ்ட்டாக 6 மணி வரையும் தான் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க. போகிற வழியில் ஒரு சின்ன கிராமத்தை பார்க்கலாம். அந்த கிராமத்தில் வெறும் சோளமும் மஞ்சளும் விவசாயம் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதேஸ்வரன் மலை கடல் மட்டத்திலேருந்து 3200 அடி உயரத்தில் இருக்குது. சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பழமையான மற்றும் புனிதமான கோவில்களில் இதுவும் ரொம்பவே முக்கியமான ஒரு கோவில். இது கர்நாடகா பார்டரு. இந்த வழியாக வரணும்னா ஈவினிங் 5 o'clock வந்தால் தான் வர முடியும். இல்லைனா இந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்ம இந்த காட்டிலேருந்து வெளியே போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது.
இந்த ஃபாரஸ்ட் கேட்டை தாண்டி ஒரு கிலோமீட்டரில் மேட்டூர்லேருந்து மாதேஸ்வரன் மலை போகிற ஒரு மெயின் ரோடு வரும். அதுலேருந்து நம்ம ரைட் எடுத்து போகணும். இந்த கோவிலோட வரலாற்றுப்படி 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வீர சைவ துறவி மகாதேஸ்வரர் இந்த மலையில் வாழ்ந்ததாகவும் அங்கேயே வாழ்ந்து அங்கே உள்ள மக்களுக்கு நல்லது செஞ்சு ஜீவ சமாதி அடைஞ்சதாகவும் ஒரு வரலாறு இருக்குது. மகாதேஸ்வரருக்கு ஏராளமான பக்தர்கள் இருந்தனால அவர் வாழ்ந்த இந்த இடம் புனித ஸ்தலமாக மாறிடுச்சு. அவரோட நினைவாக தான் இந்த கோவிலும் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த மாதேஸ்வரன் மலையில் சிவராத்திரி, உகாதி, கௌரி திருவிழா, மகாலய அமாவாசை மற்றும் தீபாவளி அன்னைக்கு ரொம்பவே விசேஷமாக இருக்கும். தேர் திருவிழாவும் நடக்கும். இந்த மாதேஸ்வரன் மலையை ஏறும்போது நம்ம 18 ஹேர்பின் பென்ஸை கிராஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். காட்டுப்பாதை முடிஞ்சு இப்போ மலைப்பாதை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மலைப்பாதையில் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த வியூ பாயிண்ட்ஸில் நின்று நம்ம பார்க்கும்போது நம்ம கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மலைகளாகவே இருக்கும். போகிற வழியில் பாறையெல்லாம் உருண்டு விழுந்திருக்கு ரோட்டில். ஸோ ரெய்னி சீசன் அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான். இந்த வழியாக போகும்போது கண்டிப்பாக நீங்கள் ஹெல்மெட் போட்டே இருங்க. ஏன்னா எப்போ வேணாலும் இந்த வழியாக வர்ற கர்நாடகா போலீஸ் உங்களை பிடிக்கலாம். அப்படி பிடிச்சா கண்டிப்பாக ஹெல்மெட் இல்லைன்னா 500 ரூபா ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி நாங்களும் ஃபைன் கட்டிட்டு வந்தோம். அப்போ தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நாங்கள் ஹெல்மெட்டை கழட்டிட்டு ஃபோட்டோ பிடிச்சோம். ஸோ நான் ஃபோட்டோ எடுத்த உடனே ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் ட்ராவல்லையே போலீஸ்காரங்க எங்களை பிடிச்சிட்டாங்க. நாங்கள் ஃபைனும் கட்டிட்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி தப்பு நீங்களும் பண்ணாதீங்க. நம்ம பேசிக்கிட்டு மாதேஸ்வரம் மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். இதுதான் கோயிலுக்கு பக்கம் வந்துட்டோம். நம்ம இந்த பார்க்கிங்னு தனி இடம்லாம் கிடையாது. இந்த ரோடோரத்துலேயே சைட்லேயே நிப்பாட்டிக்கிற வேண்டியது தான். மாதேஸ்வரன் கோவிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெயிட்டிங் ஹால் இருக்குது. சப்போஸ் நீங்கள் போய் அங்கே லேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த வெயிட்டிங் ஹாலை கிராஸ் பண்ணதுக்கப்புறமா 7 அடுக்கு கொண்ட ரொம்பவே அழகாக இருக்கிற ராஜகோபுரம் நம்மளை வரவேற்கும். இந்த கோவிலுக்கு ஃப்ரீ தரிசனமும் இருக்குது. சிறப்பு தரிசனமாக 250 ரூபாவும் 500 ரூபா டிக்கெட்டும் இருக்குது. நம்ம போகிற நாளை பொறுத்து தரிசனத்துக்கு 1 மணி நேரமோ இல்லைன்னா 2 மணி நேரமோ ஆகலாம். அங்கே இருந்த பெரிய நந்தியை பார்த்துட்டு சிவபெருமானை வழிபட்டுட்டு அங்கேருந்த அன்னதானத்தையும் சாப்பிட்டுட்டு எங்களோட பயணத்தை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். எங்களுக்கு சாமி பார்க்குறதுக்கு 1 ஹவர் ஆச்சு. இந்த மாதிரி வெயிலில் ஒரு நீண்ட க்யூவில் நின்று தான் பார்க்கணும். அப்படி என்னால் வரிசையில் நிற்க முடியாதுன்னா நீங்கள் 250 ருபீஸ் டிக்கெட் வாங்கிட்டு தரிசனத்துக்கு போகலாம். இந்த கோவிலுக்கு ஏற்கனவே இந்த வழியில் போயிருந்தீங்கன்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போகாதவங்க ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள்.
இப்போ நீங்கள் பார்க்குற இதுதான் அன்னதான கூடத்துக்கு போகிற வழி. இது இங்கேயும் வரிசையில் இருந்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1 இல்லை 1.5 மணி நேரம் ஆயிரும் அன்னதானம் சாப்பிட்டு வர்றதுக்கு. ஸோ அதுலேயே நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆயிரும். இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் சின்ன மலை மேலே இருக்கிற புலி மேலே உட்காந்துருக்கிற இந்த மகாதேஸ்வரர் சிலையை பார்க்க மறக்காதீங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராகவும் பெருசாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வரட்டும். நன்றி. மீண்டும் இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.